வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிர்தவிர் தூவிட கண்ணம் முற்றும் கலந்தளராயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குதான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். ஆனொப்பார் இவன் நேரில்லை காண்ப திரு ஓணத்தான் உளநாளும் என்பார்களே. உரியை முற்றத் துருட்டி நின்றாடுவார் நறுநெய் பால் தயிர் நன்றாகத் தூவுவார். செரிமென் கூந்தல் அவிழத் திளைத்தெங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாரே. கொண்டதாளுரி கோலக் கொடுமழு தண்டினர் பரியோலை சேனத்தர் விண்ட முல்லையரும் வண்ண பல்லினர் அண்டர் மிண்டி பூந்து நெய் பாடினர். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுங்காந்திர வையம் ஏழும் காண்டான் பிள்ளை வாயுள்ளே. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் ஓடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. கிடக்கில் தொட்டில் கிழிய குதைத்திடும் எடுத்து குள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் ஆங்காய். சென்னலார் வயல்சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த 10 ஆடல்கள் பாடலார்க்கு இல்லை பாவமே. முடிச்சோதியாய் உந்தன் முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அமர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. இது நம்மாழ்வார் பாசுரம். முன்னால் பாடினது திருக்கோஷ்டியூர் பெருமாள் மேலே பெரியாழ்வார் பாசுரம். தினம் ஒரு திவ்ய மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் வடதேசத்து மகான்களுடைய சரித்திரங்களை கண்டு அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அதிலே 54ஆவதாக ஸ்ரீ குணவதி பாய் என்ற ஒரு பக்தையுடைய சரிதத்தை நாம் காண இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பக்தர்களுக்குள் பாகுபாடு எதுவும் கிடையாது. ஆண் பெண்கிற பேதமோ ஜாதி மத பேதமோ எந்த வகையான பேதங்களும் கிடையாது என்பதற்கு பல்வேறு பக்திகள் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இன்னும் சில நேரங்களில் ஆண்களை விட தீவிரமான பக்தி கொண்டு இல்லறத்தில் இருந்தால் கூட தன்னுடைய பக்தி மயத்தால் இறைவனை துதித்து இறைவனை அடைந்த பக்திகள் பலர் உண்டு. மாதவ் சிங் என்பவர் அக்னி குலத்திலே ராஜபுத்திர வீரர்களில் ஒரு சிற்றரசர். அவர் இவருடைய துணைவியே குணாபாய் என்று அழைக்கப்படும் குணவதி பாய். இவருவரும் சிறந்த பக்தி உள்ளவர்கள். குடிகளை கண்ணின் மணி போல காத்து வந்து அரசாட்சி செய்து வந்தனர். குணவதிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களுக்கு அவளை பார்த்து கொள்வதற்காக, ஏன்னா இவ பக்தி மயத்தில் நிறைய இருப்பதனால குழந்தைகளை பார்ப்பதற்காக 2 செவிலித்தாய்களை ஏற்பாடு செய்தார்கள். அந்த செவிலித்தாய்களில் ஒருத்தி எப்பொழுதும் தெய்வ ஸ்மரணை செய்து கொண்டே இருப்பது கண்டு குணவதியின் மனம் ஆனந்தத்தில் ஆழ்ந்தது. அப்பொழுது அவள் மனதுக்குள்ளே என்ன தோன்றுது, நம்மிடம் வந்துள்ள ஒரு பணிப்பெண் தன் பல்வேறு வேலைகளுக்கிடையே நாமஸ்மரணை செய்து வருவோம், சதாசர்வ காலமும் பகவானை பற்றியே பேசி கொண்டிருக்கக்கூடிய
அவளுக்கு இவ்வளோ பக்தி இருக்கும்போது எல்லா வசதிகளையும் உடைய ஒரு அரச போகத்தில் இருக்கக்கூடிய நாம் பகவானுக்காக அதிக நேரம் செலவிட வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றினது. உடனே இதற்கு பின் நாளுக்கு நாள் கணபதியுடைய தெய்வ பக்தி வளர ஆரம்பித்தது. அரண்மனையிலேயே பாகவதர்களை அதிகமாக வரவழைத்து எப்பொழுது பார்த்தாலும் பூஜை புனஸ்காரங்கள் நாமஸ்மரணைகள் பஜனை என்று கோஷ்டியிலேயே கழிக்க ஆரம்பித்தாள். இது அரசனுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவனும் தெய்வ பக்தி உள்ளவன் தான், இருந்தாலும் ஒரு அளவு வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் இவள் பக்தி கோஷ்டி பாகவதர் கோஷ்டியோடையே இருக்கிறாளே என்று அவனுக்கு அவள் மீது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோபமாகவே இருந்தான். நாளடைவில் இவள் ஆடை அவனிகளை ஆடை ஆபரணங்களை குறைத்து கொண்டு மிக எளிமையான முறையிலே பகவானுக்காக நம்ம ஒப்படைக்கும் பொழுது எதற்காக இந்த ஆடை ஆபரணங்கள் என்று அவள் ஒரு மகாராணி போல் இல்லாமல் சாதாரண ஒரு பெண் போல பாகவத கோஷ்டியுடன் சாதாரணமாக இருந்தாள். அப்பொழுது அவள் உடனே இப்போ அவள் நாளடைவில் அந்த பாகவத கோஷ்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் உறவினர்களோடும் அரண்மனை தோழியரோடும் பேசியதை குலைத்து கொண்டாள். உன்னை அரசன் கேட்டான், ஏன் இப்படி உன்னுடைய ஒரு மாற்றம் இருக்கிறதே, நீ இப்பொழுது உன்னுடைய இந்த அரண்மனை போகத்தில் ஈடுபடாமல் உற்றார் உறவினரிடம் பேசப்பட்டாலும் சதா சர்வகாலம் பகவானே நினைத்து கொண்டு மிக எளிமையான உடை உடைத்து கொண்டு நீ ஒரு ராணி மாதிரியே இல்லையே என்று கேட்டான். அதற்கு அவள், ஸ்ரீதேவியை மார்பிலே கொண்ட அந்த பகவானையே நான் தியானம் செய்வதால் என் மனம் அவருடைய திருவடிகளிலே லயித்திருப்பதால் எனக்கு மற்றவற்றில் நாட்டம் இல்லை என்று கூறினாள். இந்த வார்த்தைகள் அவனுக்கு கோபத்தை உண்டாக்கின. ஓ, அவ்வளோ விரக்தியும் வைராக்கியமும் உனக்கு வந்து விட்டதா? ஒரு குலமகளுக்கு உண்டான கடமை என்ன? நீயோ ராணி, புருஷனுக்கு பணிவிடை பண்ணுவதும் ராஜாங்க காரியங்களில் செய்வதையும் விட்டு குழந்தைகளையும் கவனிக்காமல் பக்தி செய்யும்படி எந்த சாஸ்திரத்திலும் இல்லையே. எதுக்குமே ஒரு அளவு வேண்டுமா அல்லவா? நீ இப்படி இந்த சிறு வயதிலேயே நீ பக்தி செய்வதை கூட துறவு போல நீ இருப்பது இந்த இடம், ஆனால் ஒரு துறவு போல இருப்பதில் அர்த்தமில்லை என்று அவனை சத்தம் போட்டான். இவன் சத்தம் போட்ட உடனே இவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களை மூடியபடி இவள் பகவான் நாமஸ்மரணை பண்ணும்போது சங்க சக்கரதாரியாக பகவான் அவளுக்கு காட்சி கொடுத்தான் மனக்கண்ணில். உடனே தன்னுடைய வழக்கையை தூக்கி, அஞ்சாதே, உனக்கு ஒரு யாதொரு பயமும் இல்லை என்று சொல்லி அவன் மறைந்தான். இந்த ஒரு க்ஷண நேரத்தில் இவனுக்கு பகவானுடைய காட்சி கிடைத்தவுடனே இவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது அரசனை பார்த்தால் கடவுள் இவனுக்கு மனக்கண்ணிலே காட்சி அளித்தது அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் தன்னை, நான் இவ்வளோ தூரம் சத்தம் போட்டு உன்னை புத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாயே, நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா என்று, இனி நீ இவ்வாறு இருந்தால் நான் கடுமையாக நடந்து கொள்வேன் என்று எச்சரித்து விட்டு அங்கிருந்து போகிறான். போகும்போது அந்த புறத்திலே உள்ள காவலர்களை அழைத்து, இவளுக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது, இங்கே நிறைய பேர் சன்னியாசிகளும் துறவிகளும் வராங்க, இதில் யாரோ கபட சன்னியாசிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இவள் பக்தி என்று இவள் ஒரு அரசிக்குரிய கடமையை செய்யாமல் இவள் ஏதோ ஒரு துறவி மாதிரி இருக்கிறாள். ஆகவே இனி இந்த இவளுடைய இந்த அத்தப்புறத்துக்குள் எந்த வகையான துறவிகளையோ அல்லது இந்த பாகவத கோஷ்டிகளை விடக்கூடாது என்று உத்தரவிட்டான். ஆனால் குணவதியோ வழக்கம் போல பூஜை தியானம் இவர்களில் செய்து கொண்டு வந்தார்கள். சில பக்தர்களை அரண்மனைக்குள்ளே அவை அழைத்து உபச்சாரங்களும் செய்து வந்தால் அரசனுக்கு கோபம் வந்தது. இவளுக்கு இன்னும் புக்தி வரவில்லை என்று நினைத்து
இவள் வாழ தகுதியற்றவள் என்று நினைத்து கொண்டான். உடனே அங்கே உள்ள 4 கொலையாளிகளை அழைத்து, கொலை செய்யக்கூடிய வீரர்களை, கொலையாளிகளை அழைத்து, நான் காட்டிற்கு வேட்டையாடப் போகிறேன், நீங்கள் நான் வருவதற்குள் இந்த குணவதியை கொன்று விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். அனுப்பிவிட்டு அவன் போயிட்டான். இந்த 4 பேரும் அந்தப்புறத்துக்குள் நுழைந்தார்கள். குணவதி அப்பொழுது பூஜை செய்து கொண்டு இருந்தால், அவள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு கற்பூர ஆரத்தி காட்டி கொண்டு இருந்தாள். அப்பொழுது அந்த 4 பேரிலே ஒருவன், இப்படிப்பட்டவளையா நாம் கொலை செய்ய சொல்லி அரசர் உத்தரவிடுகிறார், அவள் முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கிறது, பகவானுடைய நாமாவை சொல்கிறாளே என்று அவன் தயங்கினான். ஆனால் மற்ற 3 அவனை சமாதானப்படுத்தி, அரச கட்டளையை நாம் ஏற்கத்தான் வேண்டும், அவளை கொல்ல வேண்டும் என்று அவளை கொல்வதற்காக வாளை உருவி கொண்டு புறப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த சன்னதியிலிருந்து ஒரு பெரிய புலி ஒன்று பாய்ந்தது. இவள் குணவதிக்கு அதை பார்த்தவுடன் ஒன்றும் பயம் ஏற்படவில்லை. அதிலுமே அவள் பகவானைத்தான் பார்த்தா. என்ன சுவாமி, உங்களுக்கு ஏன் இந்த கோபம்? அது பாய்ந்த வேகத்திலே இவள் பூஜைக்கு வைத்து இந்த பாத்திரங்கள் எல்லாம் உருண்டன. பூஜை பொருளெல்லாம் தட்டிவிட்டு அந்த பெரிய உருமலோடு சென்று அந்த 4 கடுமையாக தாக்கிவிட்டு அந்த புலி மறைந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு, ஆஹா, பகவான் ஏன் அந்த புலியை அனுப்பினான் என்று உணர்ந்தாள். ஒரு நொடிக்குள் இந்த செய்தி அரண்மனை எங்கும் பரவியது. உடனே குணப்போதையுடைய பக்தி பெருக்கையும், பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக புலி வடிவத்தில் வந்து காத்ததையும் எல்லோரையும் பரவலாக பேசி கொண்டிருந்தார்கள். இவள் தன்னுடைய கவாயுதம் மறந்து அவள் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாள். வேட்டைக்கு சென்றிருந்த அரசனுக்கு இந்த செய்தி தெரிவித்தனர். அரசன் உடனே மனம் வருந்தி குணவதியை நினைத்து வருந்தி, நாம் அவளுடைய அருமை தெரியாமல் அவளுக்கு இப்படி ஒரு கெடுதல் செய்ய புரிஞ்சு விட்டோமே என்று வந்து உடனே வேட்டை முடிஞ்சு திரும்பும் சமயம் வழியில் அவன் வேட்டை முடிஞ்சு விட்டு நினைத்து கொண்டு உடனே ஓலை அனுப்பினான். அவளுக்கு வழக்கம் போல் அவளுடைய பணியை செய்யட்டும் என்று அரசர்களுக்கு ஏவலர்களுக்கு உத்தரவிட்டு விட்டு அவன் வந்து கொண்டிருக்கிறான். திரும்பும் வழியில் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் ஏறி ஒரு ஓடத்தில் ஏறி அவன் அந்த ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு பெரிய சுழல் வந்து அந்த படகு ஒரு கவிழ்ந்து விடும் போல ஒரு சுழல். அப்பொழுது அவன் மனதார உணர்கிறான், நான் என்னுடைய அருமை மனைவி குணவதியை காணாமலேயே உயிர் விட்டு விடுவோமோ, அவளை நேரை சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்று நினைத்தான். இறைவனானவன் இறைவனை நினைப்பதை விட அவர்களுடைய அடியார்களை நினைத்தால் அவனுக்கு இன்னும் கருணை பொங்கும். ஆகவே ஓடம் அந்த சுழலிலிருந்து தப்பி கரையேறியது. அரண்மனையை அடைந்ததும் குணவதியை நோக்கி சென்றான். அம்மா, நீ பரமபக்தை, இறைவனது அருள் உனக்கு எப்பொழுதும் காப்பாக இருக்கிறது என்பதை நான் நேரில் பார்த்தேன் என்று ஓடம் கடைசி அந்த விதத்தையும் தெரிவித்து மன்னிப்பு கோரினான். அதற்கு அவளோ, சுவாமி, பெண்ணுக்கு கணவன்தான் முதல் தெய்வம். நான் தங்களுடைய பாத சேவையை செய்து பதம் பெற வேண்டுமே என்று நீங்கள் புகழ்வதோ மன்னிப்பு கேட்பதோ தகாது என்று சொல்லி அவனை வணங்கி எழுந்தாள். இதனால் அந்த மன்னனும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி அவளோடு சேர்ந்து பகத உபச்சாரங்கள் செய்து
நற்கதியை அடைந்தான் என்ற அளவோடு குணோதிபாயுடைய சரிதம் நிறைவு பெறுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழையில் விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியளவாக செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.